தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடாது என எதிர்க்கட்சிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். நாடாளுமன்றம் நோக்கி நாளை அமைதி பேரணி நடத்த உள்ளதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவிப்பு. தனுஷ் முதல் DS ஹரிஹரசுதன் வரை தேசிய விருது வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 11 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. 25 நாட்கள் 19 அமர்வுகளாக நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளது. அதேவேளை நீட் தேர்வு முறைகேடு, ராமர் கோவில் காணிக்கை முறைகேடு உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு உள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். அப்போது நாடாளுமன்றம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று நாட்டு மக்கள் விரும்புகின்றனர். அப்படி இல்லையெனில் அது ஜனநாயகத்திற்கான வீழ்ச்சியாக இருக்கும் எனவும், நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விவகாரங்களை எழுப்பக்கூடும், எனினும் எந்தவித இடையூறுகளையும் ஏற்படுத்த வேண்டாம் என்றும், தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த நிச்சயம் குரல் எழுப்பலாம், ஆனால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடாது என்றும், அதன் கண்ணியத்தில் சமரசம் கூடாது என்றும் வேண்டுகோளாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேட்டுக்கொண்டார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மத்திய இணையமைச்சர் முருகன், மத்திய சட்டத்துறை அமைச்சர் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாடாளுமன்றம் நோக்கி நாளை 20ஆம் தேதி அமைதி பேரணி நடத்த உள்ளதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்து உள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல், தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதாவை நிறைவேற்ற பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் இன்று காலை பாஜக மூத்த தலைவரும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் சார்பில் ஜெயராம் ரமேஷ், திமுகவின் திருச்சி சிவா, அதிமுகவின் தம்பிதுரை உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் மசோதா மீது எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்வைக்கவும், சுமூகமான மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த ஒத்துழைப்பு வழங்கவும் மத்திய அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக்கை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதை கண்டித்தும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியும் நாடாளுமன்றம் நோக்கி 20ஆம் தேதி அமைதி பேரணி நடத்த உள்ளதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்து உள்ளது. இந்த போராட்டத்தில் மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்து உள்ளது. தனுஷ் முதல் DS ஹரிஹரசுதன் வரை தேசிய விருது வென்றவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்து உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதேவேளை 72வது தேசிய விருது பெறுவோர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனுஷ் இயக்கி நடித்து வெளியான ராயன் திரைப்பட குழுவினருக்கும் தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் கருத்துக்கள் கூறும் சிறந்த திரைப்படமாக அறிவிக்கப்பட்டுள்ள சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் அருண் மாதேஷ் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் படக்குழுவினருக்கும் கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ள தனுஷிற்கும் அமரன் திரைப்படத்திற்காக பின்னணி இசைக்கான சிறந்த இசையமைப்பாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ள ஜிவி பிரகாஷிற்கும் அமரன் திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குனர் விருது அறிவிக்கப்பட்டுள்ள ராஜ்குமாருக்கும் அமரன் திரைப்படத்திற்காக சிறந்த படத்தொகுப்பு விருது அறிவிக்கப்பட்டுள்ள கலைவாணனுக்கும் மகாராஜா திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகை விருது அறிவிக்கப்பட்டுள்ள செல்வி சாச்சனா
நமிதாஸிற்கும் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் மகாராஜா திரைப்படத்திற்காக சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ள அனலரசுக்கும் மெய்யழகன் திரைப்படத்திற்காக சிறந்த ஒளிக்கலவை விருது அறிவிக்கப்பட்டுள்ள சுரேனிற்கும் புழு படத்திற்காக சிறந்த ஒளி வடிவமைப்பு விருது அறிவிக்கப்பட்டுள்ள ஹரிஹர சுதனுக்கும் மற்றும் விருது அறிவிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இரவு முழுவதும் நீடித்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 11 பேர் உயிரிழந்து உள்ளனர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் ராஜௌரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் பல வாகனங்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இரவு முழுவதும் நீடித்த கனமழையால் ஆறுகள் மற்றும் ஓடைகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கின. சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வெள்ளத்தில் சிக்கியிருந்த வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இந்நிலையில் வெள்ளப்பெருக்கில் 11 பேர் உயிரிழந்தனர். இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் கனமழை, நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிப்புகள் அதிகரித்து வருவதாகவும் நிலைமையை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். பாதிப்பு நிலவரம் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல் மந்திரியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக பேசி கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்ய தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். நீட் தேர்வை பொறுத்தவரை ஒரு காலமும் ஏற்க மாட்டோம், இருமொழி கொள்கைதான் எங்கள் நிலைப்பாடு என்று சென்னை ராயப்பேட்டையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அமைச்சர் ராஜேஷ்குமார் பேசும்போது இந்தியாவின் சுரண்டல் கல்வி முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நீட் தேர்வு போன்றவற்றில் வினாத்தாள் கசிவை கண்டித்து மாணவர்கள் கருத்துக்களை உள்வாங்கி மத்திய அரசு கல்வி முறையில் செய்துள்ள தவறுகள் பற்றி மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக ராகுல் காந்தி செயல்பட்டு வருகிறார் என்றும் தமிழகத்தின் சமத்துவம், சமூக நீதி, சுயாட்சிக்கு எதிரானதுதான் நீட் தேர்வு என்றும் அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வு கொண்டு வந்த போதே நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த கிராமப்புற ஏழை எளிய மக்கள் எதிர்த்தார்கள் எனவும் 2016ஆம் ஆண்டுக்கு முன்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மூலமாகத்தான் மருத்துவ படிப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டனர் என்றும் தற்போது நீட் தேர்வினால் கிராமப்புற மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 30க்கும் மேற்பட்டோர் தமிழகத்தில் நீட் தேர்வால் உயிரிழந்து உள்ளனர் எனவும் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வாதாரம், சமூக நீதியை பாதுகாப்பதுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு எனவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கட்டுப்பாட்டில்தான் நீட் தேர்வு வருகிறது என்றும் இதனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்துகிறது எனவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இல்லை இப்போ கவர்னர் உரையில் கூட இப்போ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி அரசாங்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். கவர்னர் உரையில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீட்டு தேர்வு முறை கிராமப்புற மக்களுக்கு எதிரானது. இதை எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாதுன்னு தான் அதை எதிரான நிலைப்பாடு தான் சொல்லியிருக்காங்க. கடந்த காலங்கள்லேயும் ஏகே ராஜன் என்கின்ற ஒரு ரிட்டையர்டு ஒரு ஜட்ஜி தலைமையில் ஒரு இதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி அமைச்சாங்க. சட்டமன்றத்தில் கூட பல்வேறு தீர்மானங்கள் இதற்கு எதிராக ஏற்றினாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு மக்களுடைய நலனை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரம், சமூக நீதி, சமத்துவத்தை பாதுகாப்பது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கடமை. ஆட்சிக்கு வந்தவுடன் லஞ்சம் இருக்காது என்றனர். 60 பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ரைடு நடத்தி 37 லட்சம் கைப்பற்றி உள்ளனர் என்றும் நகராட்சி அலுவலகங்களில் 31 லட்சம் கைப்பற்றி உள்ளனர் என்றும் இதற்கு என்ன பதில், இதற்கு யார் பொறுப்பாவது என்றும் மதுரையில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை ஐயங்கார் பங்களா பகுதியில் உள்ள திமுக வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் பத்திரப்பதிவுத்துறை முன்னாள் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பழனி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை பத்திரப்பதிவு செய்ததில் நில மோசடி நடந்துள்ளது என்றும் இதில் யார் உடந்தையாக இருந்தார்கள் என்பதை பற்றி விவாதம் எழுந்துள்ளது என்றும் இதுகுறித்து அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து உள்ளனர் எனவும் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்து உள்ளார். மேலும் கோவில்கள் இடத்தை பதிவே செய்ய முடியாது, கோவில் நிலம் அரசு நிலம், நீர்நிலை
வக்பு இடங்கள் குறித்து பத்திரப்பதிவு அலுவலக ஆவணங்களில் பதிவு செய்ய முடியாது என குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவும் அதேபோன்று கோவில் நில பத்திரப்பதிவிற்கு முதல் நாளே டோக்கன் போடப்பட்டிருக்கும் என்றும் எனவே பழனி கோவில் நில பத்திரப்பதிவு தெரியாமல் நடைபெற வாய்ப்பு இல்லை என்றும் இதுகுறித்து அமைச்சர் நிர்மல்குமார் நேரடியாக பதில் சொல்லாமல் கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவு துறையில் முறைகேடு என சொல்கிறார் என்றும் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். அரக்கோணம் மின்னல் ஊராட்சி மன்ற தலைவர் கோபியை தமிழக வெற்றிக் கழகம் நேரில் அழைத்து நிதிநிலை அறிக்கை தயாரிக்க ஆலோசனை கேட்டு உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மின்னல் ஊராட்சி மன்ற தலைவர் கோபி என்பவர் தனது ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செயல்படுத்தி தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக மாற்ற கடுமையாக பணியாற்றி வருகிறார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் நோக்கத்தோடு LED விளக்குகள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை ஊராட்சியில் துவக்கி 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பை அளித்து வருகிறார். இந்நிலையில் மின்னல் ஊராட்சி மன்ற தலைவர் கோபியை தமிழக வெற்றிக் கழக அரசு அனைத்து ஊராட்சி மன்றம் சார்பில் நேரில் அழைத்து நிதிநிலை அறிக்கை இறுதி வடிவத்திற்கு ஆலோசனை கேட்டு உள்ளது. இதுகுறித்து மின்னல் ஊராட்சி மன்ற தலைவர் கோபி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் அனைத்து ஊராட்சிகளில் சோலார் திட்டத்தை கொண்டு வர வேண்டும், இதனால் மின்சாரம் சேமிக்கலாம், சேமிப்பு நிதியை ஊராட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம், ஊராட்சிகளில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குற்ற செயல்களை தடுக்க கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் நலன் கருதி சுயமாக வருமானத்தை ஈட்டும் வகையில் 10 ஊராட்சிகளை மையமாக கொண்டு தொழிற்சாலைகள் துவங்க வேண்டும் என அரசுக்கு ஆலோசனை வழங்கியதாக மின்னல் ஊராட்சி மன்ற தலைவர் கோபி தெரிவித்துள்ளார். அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தினை மையமாக கொண்டு 10 ஊராட்சிகளுக்கு மையமாக அவர்களுக்கு தொழிற்பயிற்சியுடன் கூடிய தொழிற்சாலையை அமைத்து கொடுக்க வேண்டும். அவ்வாறு அமைத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் யாரையும் சார்ந்து வாழாமல் இருப்பதற்கு மிகவும் நம்முடைய தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையினையும் நான் முன்வைக்கின்றேன். அரக்கோணத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான செஸ் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு தி டவுன் ஹால் சங் பொதுச் செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதல் முறையாக ராணிப்பேட்டை மாவட்ட செஸ் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநில செஸ் சங்கமும் இணைந்து அரக்கோணம் தி டவுன் ஹால் அரங்கில் மாநில அளவிலான செஸ் போட்டியை ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடத்தியது. பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா ராணிப்பேட்டை மாவட்ட செஸ் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தி டவுன் ஹால் சங்க பொதுச் செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம், அல்ட்ராடெக் அலுவலர் ஜனார்த்தன ராவ், ரோட்டரி சங்க மித்ரா தலைவர் பிரஷீதா மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இதில் தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் மோகன், பிரபாகரன், செஸ் சங்க செயலாளர் சோழவந்தான், பொருளாளர் விஜயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எழும்பூரில் உள்ள நேரு மைதானத்தில் நடைபெற்ற குழந்தைகளுக்காக நடைபெற்ற தடகள போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு அறக்கட்டளையின் கீதப்பிரியா, லோகேஷ் பாபு ஆகியோர் சான்றிதழ்கள் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கி கௌரவப்படுத்தினர். சென்னை எழும்பூரில் உள்ள நேரு மைதானத்தில் சின்னஞ்சிறு உலகம் மற்றும் நைஸ் ட்ரெஸ் அறக்கட்டளையின் சார்பில் குழந்தைகளின் திறமையை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் குழந்தைகளுக்கான தடகள விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. போட்டிக்கு சின்னஞ்சிறு உலகம் அறக்கட்டளையின் தலைவர் கீதப்பிரியா மற்றும் நைஸ் ட்ரெஸ் தலைவர் லோகேஷ் பாபு ஆகியோர் தலைமை தாங்கினர். போட்டியில் சென்னை, செங்கல்பட்டு, தென்காசி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த சிறப்பு குழந்தைகள் 150 பேர் பங்கேற்று விளையாடினர். குண்டு எறிதல், ஓட்டப்பந்தயம், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் 28 விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறப்பு குழந்தைகளுக்கு அறக்கட்டளையின் கீதப்பிரியா, லோகேஷ் பாபு ஆகியோர் சான்றிதழ்கள், பதக்கங்கள் மற்றும் பரிசு கோப்பைகளை வழங்கி கௌரவப்படுத்தினர். இது தொடர்பாக நைஸ் ட்ரெஸ் தலைவர் லோகேஷ் பாபு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டு நிகழ்ச்சி இது ஆக்சுவலாக பேரா ஒலிம்பிக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு ப்ரீ ஈவெண்ட்டாக இதை நடத்துகிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் வேறு சென்னை சோழிங்கநல்லூர் சாலையில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்.
சென்னை அடையாறிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து சோழிங்கநல்லூர் செம்மொழி சாலையில் தரைபாலம் மேலே சென்றபோது எதிரே வந்த லாரிக்கு வழிவிட சாலை ஓரம் சென்றதால் அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் பயணித்த பயணிகள் 20 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் நடைபெற்ற விவகாரத்தில் மேலும் 3 பேரிடம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த 20 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் பேசப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் விசாரணையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியதில் இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டு உள்ளனர். வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கப்பட்டு உள்ளது. இதனிடையே வழக்கின் விசாரணையில் சட்டவிரோத ஹவாலா பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கலாம் என்ற தகவலின் பேரில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நிதி தொழிலில் ஈடுபட்டு வந்த தீபம் பைனான்ஸ் நிறுவனத்தின் சரவணன், சீனிவாசன் என்கின்ற கருணாநிதி, வினோத் ஆகிய மூவரையும் பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அவர்களிடமிருந்து கணக்கில் வராத ரூபாய் 2,82,49,000 பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து ஹவாலா பணம் பரிமாற்றத்தில் தொடர்புடையவர்கள் யார் என காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டனர். மதுரவாயில் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்த பெண் மயிலை மீட்டு சிகிச்சைக்கு கொண்டு சென்ற வன காவலரையும் காவல்துறையினரையும் பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். சென்னை கோயம்பேடு அடுத்த மதுரவாயில் மேம்பாலத்திலிருந்து கீழே தரையில் விழுந்த பெண் மயிலுக்கு காயம் ஏற்பட்டது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் உடனே காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கும் வனத்துறையினருக்கும் தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மயிலை காப்பாற்றினர். அதன் பின்னர் வனத்துறை வேட்டை காவலர் வினோத் என்பவர் காவல்துறையிடமிருந்த பெண்மயிலை மீட்டு வேளச்சேரியில் உள்ள வனத்துறை அலுவலகத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றார். இதனிடையே காயமடைந்த பெண்மயிலை மீட்ட காவல்துறையினரையும் சிகிச்சைக்கு கொண்டு சென்ற வனத்துறை காவலர் வினோத்தையும் பொதுமக்கள் பாராட்டினர். ஊழல் முழுமையாக ஒழிந்துவிட்டதா என்றால் முழுமையாக சொல்ல முடியாது என்றும், ஆனால் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன் என்று ஒரு முதலமைச்சர் சொல்வதை போன்று இதுவரை யாரும் சொன்னதில்லை என்பதுதான் முக்கியம் என்று சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு முகாமில் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் ஒன் ஹெல்த் தனியார் நிறுவனம் சார்பில் நுரையீரல் பராமரிப்பு மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன், பொதுச் செயலாளர் KM முகமது அபுபக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்று முகாமை தொடங்கி வைத்து உரையாற்றினர். முன்னதாக போதைப்பொருள் விழிப்புணர்வு மற்றும் நுரையீரல் பாதுகாப்பு குறித்த கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட்டு நிகழ்வின் முடிவில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் மூடிய நிலையில் வரும் காலத்தில் மதுக்கடைகள் முழுவதுமாக மூடுவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது எனவும், மதுக்கடைக்கு எதிராக மகாத்மா காந்தியையும் கள்ளுக்கடைக்கு எதிராக காங்கிரஸ் நிர்வாகிகள் நடத்திய போராட்டத்தையும் நேரடியாக பார்த்திருக்கிறேன் என்றும் காதர் மொய்தீன் தெரிவித்தார். அதாவது கேரளாவில் உள்ள அரசாங்கத்தில் காங்கிரஸ், இந்திய முஸ்லீம் லீகு மற்றும் உள்ள கட்சிகள்லாம் இருக்காங்க. அதில் ஒரு முயற்சி அவங்க பண்ணி ரமேஷ் சென்னித்தலா இங்கே வந்தபோது அவர் 3 விஷயம் சொன்னார். ஒன்று, கேரளாவில் ஆப்ரேஷன் தூஃபான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். போதை ஒழிப்புக்கு பேர் ஆப்ரேஷன் தூஃபான் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒன்று, இது கேரளாவில் மட்டும் இது இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென் மாநிலங்களிலும் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டு போய் இது தமிழ்நாடு இங்கே வந்திருக்கிறோம். அதே மாதிரி கர்நாடகத்துக்கு நாங்கள் போகிறோம். தென் மாநிலங்களில் இருந்து இந்த போதை ஒழிப்பை நிச்சயமாக செய்வோம். அதுதான் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் நோக்கத்தில் சென்னை மயிலாப்பூரில் வி த லீடர்ஸ் அமைப்பின் நிர்வாகிகள் பங்கேற்ற போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலையின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை சி ராஜா அறிவுறுத்தலின்படியும் சென்னை மயிலாப்பூரில் போதையில்லா தமிழகம் என்ற போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. பேரணியில் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் JB செல்வம் தலைமையில் வி த லீடர்ஸ் அமைப்பின் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு ராஜா அண்ணாமலைபுரம் சிக்னல் அருகிலிருந்து பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியில் வி த லீடர்ஸ் உறுப்பினர்கள் விக்ரம், ஏழுமலை, பாலாஜி, ராமலிங்கம், எத்திராஜ், சிவா, ரவிக்குமார், கமல், சுரேஷ் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
வாலாஜாபாத் கம்மராஜாபுரத்தில் அமையவுள்ள புதிய கல்குவாரி குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் கிராம மக்களை புறக்கணித்து வட மாநிலத்தார்களை பங்கேற்க வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத், மாகரல், திருமுக்கூடல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே ஏராளமான கல்குவாரிகள் மற்றும் கிரஷர்கள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வாலாஜாபாத் அடுத்த கம்மராஜாபுரம் கிராமத்தில் 3.48 ஹெக்டேர் பரப்பளவில் வாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் புதிய கல்குவாரி அமைக்க அனுமதி கோரியிருந்தார். இதற்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வாலாஜாபாத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் பாலகிருஷ்ணன், ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுச்சூழல் பொறியாளர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டம் தொடங்கியவுடன் அமையவிருக்கும் டிராவல் கல்குவாரி குறித்து காணொலி காட்சி மூலம் அங்கீகரித்தவர்களுக்கு விளக்கப்பட்டது. கூட்டத்தில் கம்மராஜாபுரம் கிராம மக்கள் ஒரு சிலர் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் வாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள், கட்டிட பொறியாளர்கள் மற்றும் நகர பொதுமக்கள் கலந்து கொண்டு இத்திட்டத்தால் உள்ளூர் மக்கள் வேலைவாய்ப்பு உருவாகும் என ஆதரவு தெரிவித்தனர். கூட்டத்திற்கு சற்று தாமதமாக வந்த கம்மராஜாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கீதா ராணிசங்கர், கல்குவாரிகளில் பாறைகளை தவிர்க்க வெடிவைக்கும் சமயத்தில் கிராம மக்களுக்கு ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புகள் குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். இதற்கு வெடிவிபத்து நிபுணர் சில விளக்கங்களை அளித்த போதிலும் திருப்தியடையாத ஊராட்சி மன்ற தலைவர் இதுகுறித்து நான் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் புகார் மனு அளிக்க உள்ளேன் என கம்மராஜாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கீதா ராணிசங்கர் தெரிவித்தார். வடசென்னை கிழக்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டியின் திருவொற்றியூர் தெற்கு பகுதி சார்பில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் தியாகராயபுரத்தில் திருவொற்றியூர் தெற்கு பகுதி தலைவர் சிவக்குமார் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா, முன்னாள் முதலமைச்சர் கக்கன்ஜி பிறந்தநாள் விழா, ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதராம மகானி பாருக் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து லஞ்சம் தவிர தலைநிமிர் என்றும் ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னெடுக்கும் என்றும் உறுதிமொழி ஏற்றனர். மேலும் அங்கு வைக்கப்பட்டுள்ள பதாகையில் காங்கிரஸ் கட்சியினரும் பொதுமக்களும் கையெழுத்திட்டனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களையும் பொதுமக்களுக்கு சேலைகளுடன் உணவும் வழங்கினர். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பெரியபாளையம் அருகே செங்கல் சூளையில் பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து பெரியபாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஏனாம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கஞ்சன் குடும்பத்துடன் செங்கல் சூளையில் தங்கி பணியாற்றி வருகிறார். இவரது மகன் ரிங்கு என்ற இளைஞர் 6 மாதங்களாக தனது தந்தையுடன் வந்து தங்கி வேலை பார்த்து வந்து உள்ளார். குடித்துவிட்டு வந்ததால் ரிங்குவின் தந்தை கஞ்சன் அவரை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த ரிங்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து பெரியபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து தந்தை திட்டிய மன வருத்தத்தில் தற்கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்கள் தொழில்நுட்பத் துறையில் சம்பாதிப்பதை விட அழகு கலையில் வருவாயை அதிகம் ஈட்டி வருகின்றனர் என்று நாகர்கோவிலில் நடைபெற்ற அழகுக்கலை பயிற்சியில் பியூட்டி அசோசியேஷன் தமிழ்நாடு தலைவர் மினி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆல் இந்தியா பியூட்டி அசோசியேஷன் சார்பில் அழகுக்கலை பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெண்கள் வருகை தந்தனர். சினிமா நட்சத்திரங்களை அழகுபடுத்தும் கலைஞர்கள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். அதே போன்று ஆல் இந்தியா பியூட்டி அசோசியேஷன் சங்கத்தில் புதிதாக தேர்வான நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு தலைவர் மினி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அழகுக்கலை பயிற்சியை பயில்வதற்கு உள்ளூரை சேர்ந்தவர்கள் சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கு சென்று பயிற்சி கற்றுக்கொண்டு வந்தனர். அதில் பல சிரமங்கள் இருந்தது என்றும் அதனை எளிமைப்படுத்தும் வகையிலும் உள்ளூர்களில் அழகு கலைஞர்களின் வசதிகளுக்காக சிறந்து விளங்கும் பயிற்சியாளர்களை கொண்டு இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்றது என்றும் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர்களை அழைத்து வந்து குறைந்த கட்டணத்துடன் பயிற்சி அளித்து வருகிறோம் என்றும் பெண்கள் தொழில்நுட்பத் துறையில் சம்பாதிப்பதை விட அழகு கலையில் வருவாய் அதிகம் ஈட்டி வருகின்றனர் எனவும் மினி தெரிவித்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட அழகுக்கலை உரிமையாளர்கள், அழகுக்கலை மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஒத்தக்கடை அடுத்த காயம்பட்டி கிராமத்தில் முதியவரை தாக்கிவிட்டு ஓட்டு வீடுகளை சேதப்படுத்திவிட்டு சென்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர்.
மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அடுத்த காயம்பட்டி கிராமத்தில் அதிகாலையில் பட்டியலின இளைஞர்கள் 2 பேருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக மாற்று சமுதாய இளைஞர்கள் 3 பேர் அவர்களை அச்சுறுத்தி உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பட்டியலின இளைஞர்கள் ஆயுதத்தால் தாக்குதலில் ஈடுபட்ட போது அங்கு படுத்திருந்த முதியவர் சுப்பன் என்பவர் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் அப்பகுதியில் உள்ள 4 வீடுகளின் ஓடுகளை சேதப்படுத்திவிட்டு குற்றவாளிகள் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று மதுரை சகர காவல்துறை துணைத் தலைவர் அபினவ்குமார் மற்றும் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேவநாதன் ஆகியோர் நடத்திய விசாரணையில் காயம்பட்டி காலனியைச் சேர்ந்த ராமர், லட்சுமணன் மற்றும் பிரவீன் ஆகியோர் முதியவரை தாக்கிவிட்டு வீடுகளின் ஓடுகளை சேதப்படுத்தியது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் ஜாதி ரீதியான மோதலில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள் என்று மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேவநாதன் எச்சரித்துள்ளார். உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற ரேக்லா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நம் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் சாமராயப்பட்டி மக்கள் சார்பில் 13ஆம் ஆண்டு ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. போட்டியை காவல்துறை ஆய்வாளர் குமரலிங்கம் மற்றும் முனுசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் உட்பட ரேக்லா வண்டி ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். போட்டியில் காளைகள் சீறி பாய்ந்து ஓடியது பார்வையாளர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. போட்டியின் நிறைவில் முதல் பரிசு பெறும் வீரர்களுக்கு முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் தலா ரூபாய் 50,000 வழங்கினார். ரேக்லா போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். குடியாத்தம் நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பூங்கரக ஊர்வலம் மற்றும் பெண்களின் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜோடிக்கப்பட்ட பூகரகம் மேலதாள வாத்தியங்களுடன் பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்று ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலை வந்தடைந்தது. வழிநெடுகிலும் பூக்கரகத்திற்கு பக்தர்கள் தேங்காய் உடைத்து காணிக்கை செலுத்தினர். விழாவில் தாளையாத்தம் பஞ்சாயத்து தலைவர் அமலு அமர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பொன்னியம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பெண்களின் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் கோயிலில் விரதமிருந்த பெண்கள் தலையில் மாவிளக்கு மற்றும் பொங்கலிட்டு வேண்டுதலை நிறைவேற்றினர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மன்னூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பொள்ளாச்சியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆடி மாத விழாவில் கிராம மக்கள் கிடா வெட்டி பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மன்னூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பொள்ளாச்சியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆடி மாதத்தின் முதல் வாரத்தில் நடைபெற்ற விழாவில் மன்னூர் ஊராட்சியில் வசிக்கும் மக்கள் ஸ்ரீ பொள்ளாச்சியம்மனுக்கு கிடா வெட்டி பொங்கல் வைத்து படையிலிட்டு அம்மனை வழிபட்டனர். விழாவில் மன்னூர் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவுச்செல்வம், மன்னூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகன், மன்னூர் பொறுப்பாளர்கள் சீனிவாசன், ஜெயராஜ் உள்பட திரளானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ பொள்ளாச்சியம்மனை வழிபட்டனர். வாழப்பாடி அருகே ஸ்ரீ முத்துமலை முருகன் திருக்கோவிலில் வளர்பிறை சஷ்டியில் சிறப்பு வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமலை முருகன் திருக்கோவிலில் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மூலவர் முருகபெருமானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தன காப்பு அலங்காரத்தில் முருகபெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகபெருமானை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடாது என எதிர்க்கட்சிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். நாடாளுமன்றம் நோக்கி நாளை அமைதி பேரணி நடத்த உள்ளதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவிப்பு. தனுஷ் முதல் DS ஹரிஹரசுதன் வரை தேசிய விருது வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 11 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி
6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.